இறைவனின் திருக்குலமே வருக. அரச குருகுலமே வருக. இறைவனின் திருக்குலமே வருக. அரச குருகுலமே வருக. கரையில்லா கருணையில் கனிவுடன் காக்கும் இணையில்லா இறைவனின் திருவடி பாடி பணிந்து புகழ்ந்து இணைந்து விரைந்து பணிவோம் அவர் பதமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய நல்லுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சிறப்பாக இந்த தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்களின் வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கக்கூடிய அனைத்து அன்னையின் பிள்ளைகளுக்காக நாம் உருக்கமாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட நம் குற்றங்கள் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கு வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்று
என்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரை நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரை எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனி ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பழைய அடிமை நிலையினால் விளைந்த பாவ சுமையால் அழுத்தப்பட்டுள்ள எங்களை ஒரே திருமகன் மனிதரான பிறப்பு நிகழ்வு விடுவிப்பதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பர். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 12-17 முடிய. என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். இளைஞர்களே, தீயோனே நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. தீயோனே நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின்பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடலாசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. மக்கள் இனங்களின் குடும்பங்களை ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. உணவு படையில் ஏந்தி அவர் தம் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, அவர் திருமுன் நடுங்குங்கள். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. புலர்ந்தது நமக்கு புனித நாள், பிற இனத்தாரே வருவீர். இறைவனை மண்டி தொழுவீர், ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி இன்றே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் கிழமையில் இன்றைக்கு 6வது நாளை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தை வழியாக இறைவன் நமக்கு சொல்லுகிற செய்தி, இந்த உலகில் உள்ள நாம் எல்லாருமே கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி அவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ்கிற பொழுது நாம் அவரில் என்றும் நிலைத்திருப்பவர்களாக நம்மால் இருக்க முடியும் என்கின்ற ஒரு சிந்தனையைத்தான் இந்த இறை வார்த்தை நமக்கு மிக அழகாக சொல்கிறது. பாந்தவர்களே, இந்த ஒளியை பற்றி பல பண்புகள் இருக்கிறது. அதிலே முதல் பண்பு என்ன என்று சொன்னால், இந்த ஒளியானது அதனுடைய தன்மை எப்படி நாம் வளைத்து பிடித்தாலும் கூட அது எப்பொழுதுமே மேல்நோக்கித்தான் எரியும். அதற்கு அடிப்படை காரணம் என்ன என்று நாம் சிந்திக்கிற பொழுது, இந்த ஒளி மட்டும்தான் புவியீர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறது. இந்த உலகத்திலே எந்த பொருளை நாம் மேலே தூக்கி எறிந்தாலும் அதனுடைய இயல்பு அது கீழே வந்துதான் விழும். ஆனால் இந்த ஒளி மட்டும்தான் எப்படி தலைகீழாக பிடித்தாலும் மேல் நோக்கி எரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. காரணம், அது இந்த புவியீர்ப்பு விசையை தாண்டிய ஒன்று. இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் யோவான் மிக அழகாக சொல்கிறார், பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று ஒவ்வொரு வயதுக்குரிய அனைத்து நபர்களையும், சிறுவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்கள், நீங்கள் எப்பொழுதுமே கடவுளுக்கு சொந்தமானவர்கள். எனவே உங்களுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் இந்த உலகை சார்ந்ததாக இருக்கக்கூடாது, மாறாக மேலுலகை சார்ந்தவையாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் கடவுளுடைய திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றுபவர்களாக இருக்கிற பொழுது கண்டிப்பாக நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்கின்ற ஒரு ஆழமான செய்தியை இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் யோவான் மிக தெள்ள தெளிவாக சொல்கிறார். நற்செய்திக்கு வருகிற பொழுது நற்செய்தியிலே நமக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஒன்று கொடுக்கப்படுகிறது. பானுவேலின் மகளாகிய அன்னா என்கின்ற ஒரு இறைவாக்கினர், வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் தான் கணவரோடு வாழ்ந்தார். பிறகு கைம்பெண் ஆன ஒரு நிலையிலே 80 வயது வரை ஆலய பணியிலும் ஆண்டவுடைய இறை வார்த்தையை மக்களுக்கு கொண்டு செல்கிற ஒரு கருவியாக அவர் இருந்தார்.
இந்த உலக காரியங்கள் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள் என்றோ அல்லது தன்னுடைய உறவுகள் என்றோ இல்லாமல் இந்த உலக ஆசாபாசங்களை எல்லாம் கலைந்து விட்டு ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்தவராக அவருடைய அந்த இறை வார்த்தையை எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவியாக அவர் இருந்தார். அவருடைய பணி என்ன? இந்த மெஸ்ஸியா இம்மானுவேலனாக நம்மில் ஒருவராக வந்த அந்த இறைவனை மக்களுக்கு இனம் கண்டு அதை மகிழ்வோடு மக்களுக்கு அதை அறிவிக்கின்ற ஒரு செய்தியைத்தான் அவர் செய்கிறார். எனவே ஆண்டவருடைய திருவுளம் என்ன என்பதை அறிந்த இறைவாக்கினர் அண்ணா அதை உணர்ந்து இந்த உலக காரியங்களில் தன்னை மூழ்கி கொள்ளாமல் மாறாக இந்த நம்பிக்கையின் செய்தியை இம்மானுவேலனாக இறைவன் நம்மோடு நம்மை மீட்க வந்த அந்த மாபெரும் இயேசுனுடைய அந்த பிரசன்னத்தை மற்றவர்களுக்கு பகிரங்கமாக இன்றைக்கு அறிவிக்கின்ற அந்த பணியை அவர் சிறப்பாக செய்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி என்ன? நம்முடைய குடும்பங்களிலே நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற அந்த குழந்தை செல்வங்களை நாம் சிறப்பாக வளர்த்தெடுக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே இந்த முக்கியத்துவம் எதற்கு நாம் கொடுக்க வேண்டும்? இந்த உலக காரியங்கள் அல்ல, மாறாக இறைவனை நீங்கள் தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று இறைவனுடைய அந்த முக்கியத்துவத்தை அவருடைய வாழ்விலே நாம் உணர்த்த வேண்டும். இன்றைய நற்செய்தியினுடைய கடைசியில் படிக்கிற பொழுது குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. அந்த இயேசுமரி சூசை என்கின்ற அந்த திருக்குடும்பம் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த தெய்வ குழந்தையாக இருந்தாலும் இறை ஞானத்திலும் கடவுளுடைய பக்தியிலும் அவர்கள் வளர்த்தெடுக்கின்ற அந்த கடமையை உணர்ந்தவர்களாக எப்படி இருந்தார்களோ அதே போல நாமும் நம்முடைய குழந்தைகளை வளர்த்தெடுத்து ஆண்டவருடைய திருவுளத்தை என்றைக்கும் நிறைவேற்றி என்றைக்கும் அவருடைய ஆசை நிலைத்து நிற்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக நாம் வளர்த்தெடுப்போம். அதன் வழியாக அண்ணா எவ்வாறு ஒரு பெரிய இறைவாக்கினராக இருந்தாரோ அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோராகிய நாமும் இறைவாக்கினர்களாக பிள்ளைகளை இறைவனுடைய வழியில் நடத்துகிற நல்ல ஒரு பெற்றோராகவும் வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவனேசு நம் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் பலமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் பலமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் முது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைவா, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறுநிகழ்வின் வாயிலாக முதுமாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முதுமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் இது திராவை நினைவு கூந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட் மற்றும் எல்லா திருளையினர் ஆகிய அனைவரோடும் இது திராவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு ஜபிக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாவையும், எங்கள் குடும்பங்களில் மருத்துவர்களையும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய யாரும் நெய்யாத ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நெய்வு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளையும் கண்ணை தாயான தூய லோர்தன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருளுமை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். கடவுளை நாம் தந்தை அழைக்க இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் நாங்கள் விரும்பும் நற்சுகத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிருந்தும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதா. ஆனந்த மழையில் நான் இளம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் நான் இளம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நான் இளம் மகிழ மன்னவன் எழுகின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார்.
விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிதே பண்பாடவோ என்றும் கொண்டாடவோம். மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே பேரின்பமே பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ. அவனியை மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதா நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் முதல் அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் என்றும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முழந்தாளிடவும். தூய லோர்து அன்னையை நோக்கி நவநாள் ஜெபம். மஸ்ஸபேல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லோர்து நாயகியே, வில்லியனோர் தாயே, அமலோற்பவர் கன்னியையே, எங்கள் அன்னையே, முது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து மனருகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். முதுமேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். முது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி மை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றுக்கொள்ளும். கலங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, தூய எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்துணை நன்மைகள் கிடைத்தனவோ, அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்கள் எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறைவழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்து கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழ செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டோர்களையும் ஆதரையும் குருக்களையும் துறவைகளையும் ஞான கவசத்தால் காத்து எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் முது திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்தவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமீன். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம்.
அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமுச்செறிந்து அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்து காத்து கொண்டு உமது சமூகத்தில் இருக்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமென். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அச்சிஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருமகனோடு வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை வழி நடத்த உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீரளிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, காதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமா, மாண்புயரேழு தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே. நிழலே அணுகா பாதுகாத்தாருமையே பரமன், பாவ நிழலே அணுகா தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல ஸ்தலமென கொண்டார், ஞானம் நிறை கன்னிகையே. நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க.